Hi students, welcome back to my channel Kalvi Mini. So ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. 10th 11th 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் அதுக்கான ஒரு 30 டேஸ் ஒரு 1 மந்த்துக்கான ஸ்டடி பிளான் வந்து பார்க்கலாம். ஸோ 1 மந்த் நீங்கள் ஃபுல்லாக படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏன்னா ஒரு நல்ல தொடக்கமே நல்ல முடிவை தரும் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா படிச்சிங்கன்னா ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய புது சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிட் டர்ம் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் அந்த சேனலில் தான் பெரும்பாலும் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இதுலேயே அப்லோட் பண்ணுவோம், பட் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கனால 2 சேனல்லையும் ஸ்ப்ளிட் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு உங்களுக்கு வந்து வீக் 1 வீக் 2 வீக் 3 ஸோ அந்த மாதிரி ஒரு ஷெடியூல். ஏன்னா உங்களுக்கு ப்ராபப்ளி ஜூலை 25ஆம் தேதிக்கு மேலே தான் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் மிட் டர்ம் எக்ஸாம் வந்து என்ன இன்னைக்கு வாய் ரொம்ப ஜெர்க் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு ஜூன் 20 ஜூலை 24 வரைக்கும் ஒரு ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம், டைமிங் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி 11th ஸ்டாண்டர்ட் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டுக்கான தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கைடு நம்ம வந்து கல்வி மினி கைடு வந்து சேல் பண்ணுறோம். ஸோ அந்த கல்வி மினியோடைய 11th தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கைடு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதில் ஒரு QR கோடு இல்லாட்டி இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற QR கோடு இருக்குல்ல, அதை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணினா 299 ரூபாய் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 கைடும் சேர்த்து காம்போ ஆஃபரு. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கைடோட பிரைஸ் வந்து ரெண்டும் சேர்த்தே வந்து 299 ரூபாய் தான். நீங்க தனித்தனியா வாங்கினீங்கன்னா 200 ரூபாய், உங்களுக்கு காம்போவா 299 ரூபாய்க்கு. ஸோ நான் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கைடு தர்றேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற QR கோடு அதை ஸ்கேன் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை ஸ்கேன் பண்ணி 299 ரூபாய் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து PDF சென்ட் பண்ணிடுவோம். ஸோ இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் PDF ஆர்டர் பண்ணுற லிங்க் கொடுக்குறேன், அதில் QR கோடு இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்டு கல்வி மினி டியூஷனில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 10th and 12th ஃபீஸ் தான், ஃப்ரீ கிடையாது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ ஓகே, எனிவேஸ் உங்களுக்கு ஸ்டடி பிளான் அப்படின்னு பார்க்கல, இப்போ ஜூன் 20 - 27 அந்த ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ரிவிஷன் இது வரைக்கும் வந்து நடத்தியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் வந்து மிட் டர்ம் எக்ஸாமில் ஒரு 90% ஆஃப் போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அதை வந்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். லைக் இப்போ தமிழ்னா ஃபர்ஸ்ட் 2 யூனிட் ஆர் 1.5 யூனிட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் 2 யூனிட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 1 யூனிட்டாவது இங்கிலீஷில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே மினிமம் அந்த 2 to 3 யூனிட்ஸ் வந்து கொஞ்சம் இப்போவே வந்து ஸ்டார்டிங்கில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்புறம் அந்த ஈஸியானதெல்லாம் எதோ அதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க. வீக் 2 வந்து மாடரேட் அந்த ப்ராப்ளம் சால்விங், உங்களுக்கு ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் இல்லை 10th and 12th 11th மேத்தமேட்டிக்ஸில் உள்ள ப்ராப்ளம்ஸ், ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸு, ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் தேர்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸ் ப்ரிப்பரேஷன். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஜூலை ஸ்டார்ட் ஆனோடனே உங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் அந்த பயம் வந்துடும், ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த டயத்தில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு சீரியஸ் ப்ரிப்பரேஷன் மீன்ஸ் ப்ரீவியஸ் இயரில் அந்த நேரத்தில் நான் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே மாடல் கொஸ்டின் பேப்பர் இந்த சேனல்லையும் அந்த சேனல்லையும் 2 சேனல்லையும் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சேனலில் பார்த்து நீங்கள் வந்து கொஞ்சம் சீரியஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ரிப்பரேஷன் விச் இஸ் நீங்கள் வந்து சப்ஜெக்ட் வைஸ் அது எப்பவும் போல் என்னென்னக்கு என்னென்ன எக்ஸாமோ ஸோ அதுக்கு நாளே எப்போ எப்படி சப்ஜெக்ட் வைஸ் படிப்பீங்க, ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது. உங்களுக்கு ஸ்கூல் இருக்கும் அப்படிங்கிறனால ஸ்கூலில் மேக்ஸிமம் இப்போ ஸ்டார்டிங்கிறனால உங்களுக்கு படிக்கிறதுக்கு அவ்வளோ டைமிங் கிடைக்காது. ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் லெசன் கம்ப்ளீட் பண்ணுறதுல தான் இருப்பாங்க. ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் எவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம். ஸோ அதனால் ஸ்கூலில் படிக்க டைம் கிடைக்காது. அதுக்கு முன்னாடி காலையில் எந்திரிச்சோன்னா உங்களால் ஒரு டைம் கிடைக்கிது அப்படின்னா ஒரு 1 hour மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் படிக்கிறதுக்கு. அண்ட் ஈவினிங் நீங்கள் என்ன தான் மேக்ஸிமம் எல்லோரும் 5 o'clock வந்துடுவீங்க. ஸோ நான் 6 o'clockலேருந்து கொடுக்குறேன். ஒரு 6:30 வரைக்குமே நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. 6:30 - 7:30 வரைக்கும் வந்து சப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ், சயின்ஸ், ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி. அதே மாதிரி 7:30 to 8:30, 8:30 to 9 அந்த லாஸ்ட் ½ hour வந்து குயிக் ரிவிஷன். என்னன்னா இப்போ 6:30 to 7:30, 7:30 to 8:30 அதாவது 1 hourக்கு 2 சப்ஜெக்ட். அப்படின்னா மிட் டர்ம் தானே 2 சப்ஜெக்ட் படிக்கலாம், இல்லை 1 hourக்கு 1 சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 2 டைமிங் கொடுத்துருக்கேன், 2 சப்ஜெக்ட். ஸோ இன்னைக்கு 2 சப்ஜெக்ட்னா நாளைக்கு வேறு 2 சப்ஜெக்ட், ஸோ அதுக்கு முன்னாடி வேறு 2 சப்ஜெக்ட். இதே மாதிரி டெய்லி வந்து ரொட்டேஷனாக
வேணால் படிச்சுக்கிட்டு வாங்க. எவ்ரிடே அந்த லாஸ்ட்டு ½ an hour வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து லைக் அந்த 2 சப்ஜெக்ட் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணி அந்த 2 hours அதை வந்து ஒரு குயிக் ரிவிஷன் முடிஞ்சால் ஒரு செல்ஃப் டெஸ்ட் மாதிரி நீங்களே பார்க்காம சொல்லி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் படித்தா தான் உண்டு. உங்களுக்கு டீட்டெயில்டு பிளான் என்னென்ன 10th தனியாக 11th தனியாக 12th தனியாக ஒரு டீட்டெயில்டாக ஒரு ஸ்டடி பிளான் என்னென்ன டேட்டில் என்னென்ன டைமிங்கில் என்னென்ன படிக்கணும், ஸோ எந்தெந்த கொஷின்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற முதற்கொண்டு ஒரு பிளான் வேணும் அப்படின்னா ஸோ ஸ்டடி பிளான் அப்படின்னு எல்லாரும் மறக்காமல் இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் அப்லோட் த வீடியோ. ஓகே, ஆல் த பெஸ்ட். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.